இந்த மாதிரி என்ன சொல்றது நிறைய சீட்டிங் ஃப்ராடு அதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அதனால ஸோ நண்பர்களே அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க. இன்னமும் உண்மையான மேனுஃபேக்சரர்ஸ், ஒரிஜினல் மேனுஃபேக்சரர்ஸ் நாங்க இருக்கோம். நம்ம கிட்ட ஒரு வாட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய என்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட கிடைச்சிருக்கா, அதுல எப்படி போகுது, சேல் ஆகுறதா இல்லையா, நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் லாங் டர்ம் தான். ஆமா, லாங் டைம் கனெக்ஷன் தான் நம்ம எப்பவுமே நம்ம ட்ரை பண்றேன். எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எங்களுக்கு என்ன சொல்றாங்க கடவுள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு நம்ம கம்பெனியில் தெரியும். ஸோ எல்லாருக்கும் என்னோட இனிய காலை வணக்கம். ரொம்ப நேரம்லாம் எடுக்க மாட்டேன். நிறைய யூடியூப் வீடியோ பார்த்து எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப குழம்பு போயிருப்பீங்க. எப்படி இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறது, எப்படி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில கால வைக்கிறதுன்னு சொல்லிட்டு, எப்படி நீங்க தன்னோட வீடு பக்கத்துல இருக்கிற இல்ல வீட்டுல இருந்தே வியாபாரத்தை பண்ணணும்னு சொல்றது. இது நீங்க வீடியோ பாக்குறவங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கலாம், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், பிளஸ் நீங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் வெறிய அடுத்து ஏதாச்சும் பிசினஸா கூட இருக்கலாம். ஆனா ரொம்ப குழப்பாதீங்க, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்க போறேன். ஏன்னா நம்ம கூட இருக்காங்க நம்மளோட பிரின்ஸ் சார். வணக்கம் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வணக்கம் சார், நான் கொஞ்சம் புது கலெக்ஷன் வந்திருக்கு, அதெல்லாம் நான் பாத்துட்டு இருக்கேன். எப்படி இருக்கு, எத்தனை பீஸ் இருக்கு, கலர், டிசைன் எல்லாமே நான் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா இப்போ சீசன் தான், நம்ம சம்மர் சீசன். காட்டன் இப்போ நிறைய போற ஐட்டம் தான். சோ அதுல நிறைய வெரைட்டிஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னென்ன மெட்டீரியல், எப்படி இருக்கிற டிசைன் எல்லாமே, எப்படி பிரிண்ட், அது எல்லாமே பாத்துன்னு இருக்கீங்க. ஆமா ஆமா. சோ பிரின்ஸ் சார், என்னன்னா நான் நம்மளோட கஸ்டமர் ஆடியன்ஸ் சார்பா நான் இன்னைக்கு உங்களுக்கு கேள்வி கேட்க போறேன். நீங்க அதுகளுக்கு பதில் ஆளுங்கணும். கண்டிப்பா. சோ பிரின்ஸ் சார், நான் என்னன்னா நிறைய பேர் நம்ம கஸ்டமர்ஸ் ஆடியன்ஸ் நிறைய பேர் வீடியோ பாக்குறாங்க. லட்சக்கணக்கான வீடியோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில டெய்லி போட்டுன்னு இருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் இருக்கு, பேர்லாம் நம்ம எடுக்க மாட்டோம். நிறைய கம்பெனிஸ் இருக்கு, ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்கு. அந்த கம்பெனிஸ்ல பாத்தீங்கன்னா டெய்லி அவங்க வீடியோ போடுறாங்க. இவங்களும் நம்ம கஸ்டமர்ஸும் பாக்குறாங்க, ஆடியன்ஸும் நிறைய வீடியோ யூடியூப் வீடியோல பார்த்துட்டு அப்படியே பதறாங்க. ஏன் பதறாங்க? ஃபர்ஸ்ட் விசுவாசமோட கம்மி. அப்புறமா ரெண்டாவது, ஐயோ காசு எங்க இருந்து அரேஞ்ச் பண்றது, எவ்வளவு பட்ஜெட், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், ப்ராடக்ட் நம்ம கிட்ட நான் செல் பண்ண சைடு என் கிட்ட வந்துருமா, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. சோ நீங்க இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிளும் சொல்லுங்க, எப்படி வியாபாரத்தை இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், படி ஸ்டெப் பை ஸ்டெப். அதுக்கப்புறமா யாரு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க புதுசா ஹவுஸ் ஒய்ஃப்ஸோ ஏதாச்சும் எக்ஸாம்பிள், நீங்க ரியல் எக்ஸாம்பிள் கொடுத்து நீங்க நம்மளோட கஸ்டமர்ஸ்க்கு புரிய வைங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ என்னோட ஒரு கஸ்டமர் ஒரு 1 வீக் முன்னால ஒரு கஸ்டமர் கால் பண்ணியிருந்தேன். அவரு ஹவுஸ் ஒய்ஃப் தான், பட் அவர் இப்போ அவரோட ஹஸ்பண்ட் பேரலைஸ்ட் ஆயிருக்கு. ஒரு 6 மந்த்ஸ்க்கு ஆயிட்டு இப்போ பேரலைஸ் ஆயிருக்கு. அவரு வேலைக்கு போக முடியாது. ஸோ 2 குழந்தைகள் இருக்கு, அவர் ஸ்கூலுக்கு போறாங்க. ஸோ ஃபேமிலி எல்லாமே விட்டுட்டு அவர் இருக்கு, லவ் மேரேஜ். ஸோ இப்போ மேரேஜ்க்கு அப்புறம் அபவுட் அரௌண்ட் ஒரு 8 இயர்ஸ் ஆச்சு, 8 வருஷம் ஆச்சு. ஸோ ஃபேமிலியில இருந்த ஒரு சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ அந்த மேடம் எனக்கு கால் பண்ணி கேட்டேன், அண்ணா நான் உங்களோட நிறைய வீடியோ பார்த்துருக்கேன், நீங்க ஒருத்தர் இருக்கு, அவரோட நம்ம வீடியோ பார்த்துருக்கேன், நம்ம 2 பேரும். அண்ணா நான் இப்போ எப்படி எனக்கு ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ஆனா என்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் அமௌண்ட் ரொம்ப கம்மி தான், 20,000 25,000 ரூபாய் வரைக்கும் நான் பட்ஜெட் போட முடியும். ஸோ அதுக்குள்ள நம்ம ப்ராடக்ட் எல்லாமே எப்படி மொத்தமா அதுல கிடைக்குமா, இல்ல என்னென்ன நம்ம அதுல ஆட் பண்ண முடியும்னு கேட்டேன். நான் உங்களை ஒரு தம்பி நினைச்சுதான் நான் பேசுறேன், ஏன்னா நீங்க அங்க தமிழ் பேசுறாங்க. சோ நான் கொஞ்சம் இப்ப பிஸி இருந்தேன், ஏன்னா நிறைய கால்ஸ் வருது, நம்ம கஸ்டமர்ஸும் வர டைம். பட் அவர் அவ்வளவு வரைக்கும் என்கிட்ட பேசும்போது நான் நினைச்சேன், இல்ல அவர்கிட்ட அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவருக்கு எல்லாமே புரிய வைக்கணும். ஏன்னா ஆக்சுவலி நானும் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தா பிலாங் பண்றேன். ஆமா. சோ என்னோட அம்மா என்ன அப்படிதான் வளர்த்து இருக்கேன். சோ அந்த டைம்ல யாரும் சப்போர்ட் பண்ணல. நான் என்னோட அம்மாவை தான் நினைச்சேன், இல்ல இவருக்கு நான் டைம் கொடுத்தே ஆகணும். சோ நானு அவர்கிட்ட டீட்டெயில் என்ன சொன்னேன்னா, நீங்க 25,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ற ப்ராடக்ட்
அது நீங்க இப்போ நீங்க கிராமத்துல இருக்கா இல்ல சிட்டில இருக்கா, அங்க ஏதாவது காலேஜ் இருக்கா இல்லன்னா ஸ்கூல் இருக்கா இல்ல அந்த மாதிரி நான் கேட்டேன். சோ அவர் சொன்ன நான் இல்ல கொஞ்சம் கிராமத்துல தான் இருக்கேன், இங்க பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, 10th வரைக்கும் அங்க ஸ்டடீஸ் இருக்கு. சோ நான் சொன்னேன் நீங்க ஒண்ணு பண்ணுங்க, கொஞ்சம் கிட்ஸ் வேற ஸ்டார்ட் அப் பண்ணுங்க. நம்ம கிட்ட இருக்கிற கிட்ஸ் வேரோட நிறைய ப்ராடக்ட்ஸ் புதுசா வந்து இருக்கு கம்மியான ரேட்ல அண்ட் குவாலிட்டியும் பெட்டர் குவாலிட்டி தான். நீங்க அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டெய்லி வேரா யூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ் எப்படின்னா பிரிண்டட் சாரி, பூனம் சாரீஸ் இருக்கலாம், இல்லைன்னா காட்டன் சாரீஸ், இது எல்லாமே கம்மியான ரேட்ல இருக்கிற. நீங்க கம்மியான ரேட் சொல்லும் போது குவாலிட்டி இல்ல அப்படி நினைக்காதீங்க, நீங்க அப்படி நினைக்காதீங்க. கம்மியான ரேட்டு தான். நான் அது டெய்லி வேர்ல நம்ம யூஸ் பண்ணலாம், அதுக்குதான் நம்ம கம்மியான ரேட்டு போட்டிருக்கு. அது யாரு வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நீங்க பர்சனல் யூஸுக்கு எனக்கு கொஞ்சம் மிக்ஸ்டு கலெக்ஷன் எல்லாமே போட உங்களுக்கு கொஞ்சம் அமௌண்ட்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னா அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். சோ கம்மியான ரேட்ல இருக்கிற கலெக்ஷன் கொஞ்சம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க டெய்லி வேர்ல. அண்ட் கொஞ்சம் நைட்டி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுங்க. சோ சாரீஸ்ல உங்களுக்கு அதோட சேர்த்து என்ன போட முடியுமோ இன்னர்வேர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பெட்டிகோட் பாவாடை இருக்கு, அதுக்கப்புறம் லைனிங் இருக்கு, ஃபால்ஸ் இருக்கு, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து அண்ட் கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில இருக்கிறது அண்ட் கொஞ்சம் ஹை ரேஞ்சில இருக்கிறது. ஹை ரேஞ்சில இருக்கு அவ்வளவு நீங்க போட வேண்டாம், ஏன்னா இது கொஞ்சம் நம்ம ஸ்டார்டிங்ல கொஞ்சம் எப்படி போறேன்னு நம்ம செக் பண்றதுக்கு தான் ஒரு அந்த சிஸ்டம் அவங்களுக்கு தெரியும். ஆமா. சோ அதுக்கு நான் அவர்கிட்ட இவ்வளவு டீடைல்ஸ் நான் அவர்கிட்ட சொன்னேன். ஸோ அவருக்கு எல்லாமே புரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவருக்கு நான் கலெக்ஷன் போட்டேன், அவருக்கு வீடியோ கால்ல எல்லாம் காமிச்சேன், எல்லாமே கிளியர் ஆச்சு, பேக் பண்ணி நம்ம டெலிவரி போட்டாச்சு. அண்ட் நேத்து அவருக்கு டெலிவரி கிடைச்சாச்சு. அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நம்ம போட்ட ப்ராடக்ட் எல்லாமே அவருக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் வர கஸ்டமர்ஸ் எல்லாமே அவர் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டே இருக்குன்னு சொல்றாங்க. நல்லா மூவிங்ல இருக்கு. ஸோ இது ஜஸ்ட் ஒரு கஸ்டமரை பத்தி தான் நான் பேசியிருக்கேன். நிறைய கஸ்டமரை நம்ம டெய்லி இந்த மாதிரி ஃபேஸ் பண்றோம். அவருக்கு இப்போ நம்ம ஒரு பேக்கப் இல்லாத இருக்கிற நிறைய ஃபேமிலிஸ் இருக்கு. அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் கம்மியான பட்ஜெட்ல நம்ம அவருக்கு எவ்வளோ எஃபிஷியன்சில எவ்வளோ நல்ல ப்ராடக்ட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண முடியும், அவ்வளோ நல்ல ப்ராடக்ட் தான் நம்ம இங்க இருந்து ப்ரொவைட் பண்றது. அது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட இருக்க சர்வீஸ் அது முக்கியம்தான். இப்ப நிறைய கம்பெனிஸ் இருக்கு, அண்ணா சொன்ன மாதிரி நம்ம யாரோட பேரு சொல்ல முடியாத நிறைய கம்பெனிஸ் இருக்கு. நம்ம ஒரு வாட்டி பர்ச்சேஸ் பண்றதுக்கு அப்புறம் அவரு திருப்பி ஒன்னும் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேன். இங்க இருந்து அப்படி இல்ல, நம்ம கிட்ட ஒரு வாட்டி நீங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய என்ன ப்ராடக்ட் உங்ககிட்ட கிடைச்சிருக்கு, அதுல எப்படி போகுது, சேல் ஆகுறதா இல்லையா, நம்மளோட மெயின் ஃபோக்கஸ் லாங் டர்ம் தான். ஆமா, லாங் டைம் கனெக்ஷன் தான் நம்ம எப்பவுமே நம்ம ட்ரை பண்றேன். அண்ட் ப்ராடக்ட்ல ஏதாவது டேமேஜ் அந்த மாதிரி இருந்தா கூட நம்ம அதை ரிட்டர்ன் போட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணி நம்ம புது கலெக்ஷனும் அவருக்கு கொடுக்குறோம். ஏன்னா இத்தனை ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நம்ம இப்போ நீங்க நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இது ஒரு சாரி தான். இந்த சாரியில நம்ம இது ஃபுல்லா இப்போ இது பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதுக்கு 10 செட் இந்த மாதிரி ஒரு 10 பீஸ் இல்ல ஒரு 4 பீஸ் இருக்கும். காட்டன் சாரினா 10 பீஸ் நிறைய பெரிய 10-12 செட் கூட இருக்கும். சப்போஸ் இதுல நீங்க பாத்துட்டீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி 20 பீஸ். ஆமா, இது 20 பீஸ் இருக்கு. 20 பீஸ்ல இந்த மாதிரி பேக் பண்ணி வச்சிருக்கு, இஸ்திரி போட்டு வச்சிருக்கு. நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது இது எல்லாமே ஓபன் பண்ணி ஒவ்வொரு பீஸும் செக் பண்ண முடியாது, ஏன்னா அது திருப்பி பேக் பண்றதுக்கு கஷ்டம். சோ அதுல ஒரு 1% டேமேஜ் வர சான்ஸ் இருக்கு. நம்ம போய் சொல்ல முடியாது. இந்த கம்பெனில இருந்து நான் இதுவரைக்கும் போய் சொல்லல, இந்த கம்பெனியும் போய் சொல்லல. சோ போய் சொல்ல முடியாது. 1% டேமேஜ் கண்டிப்பா வரும். பட் அந்த 1% இருக்கிற கலெக்ஷன் நம்ம சேஞ்ச் பண்ணா ரெடியா இருக்கு. நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு புது கலெக்ஷன் தந்துடுவேன். என்கிட்ட ஒரு கஸ்டமர் வந்தது, அவரும் இந்த மாதிரி சூரட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அது நான் பேரு சொல்ல முடியாது. அங்கே இருந்து பர்ச்சேஸ் பண்ண, ஆமா வேற கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அவரும் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ல 80% டேமேஜ். ஓகே, எவ்வளவு இன்வெஸ்ட்மென்ட் போட்டாங்க? அவர் 50,000 50,000 இன்வெஸ்ட்மென்ட் போட்டாரு. ஸ்டார்ட் அப் பிசினஸ் தான். என்ன பண்ணேன்,
கம்மியான ரேட்ல எனக்கு ப்ராடக்ட் வேணும். ஸோ அவர் கம்மியான ரேட்ல ப்ராடக்ட் கொடுத்தேன். கம்மியான ரேட்ல ப்ராடக்ட்னா 75 ரூபா 80 ரூபா 100 ரூபாய்க்கு இருக்கிற சாரி. அதுல எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பூனம் சாரி உங்ககிட்ட சொல்லு, பட் அதுல வந்து எல்லாமே டிஃப்ரெண்ட் மிக்ஸ்டு ப்ராடக்ட் வரும். அதுல மெட்டீரியல் மிக்ஸ்டு வரும். சிலதுல வந்து சில்க் இருக்கலாம், சிலதுல வந்து டர்க்கி இருக்கலாம், ஷிஃபோன் இருக்கலாம், அந்த மாதிரி மிக்ஸ்டு ப்ராடக்ட் வரும். பிளஸ் அதுல எல்லாமே வந்து லெங்த் கம்மியா இருக்கும். கட்டிங்கோ பண்ணிடுறாங்க, கிழிஞ்சு கூட இருக்கும். 3 பீஸ் 3 மீட்டர் 4 மீட்டர் அந்த மாதிரி இருக்கும். ஆமா ஆமா. பிளஸ் அதுல வந்து டிசைன் எல்லாமே வந்து நம்ம யூஸ் பண்ற மாதிரி இல்ல. இது இந்த மாதிரி சாரி இருக்கிறது எல்லாமே வந்து அந்த கம்மியான ரேட்ல வந்து கெமிக்கல்ல போட்டுதான் அது ரெடி பண்றாங்க. அது உங்களோட பாடிக்கே அலர்ஜி ஆயிடும். ஒரு வாட்டி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, அடுத்த வாட்டி நீங்க போடவே மாட்டேன், யூஸ் பண்ணவே மாட்டேன். அந்த மாதிரி இருந்த கலெக்ஷன் அவருக்கு கிடைச்சிடுச்சு. இவரு ரிட்டர்ன் எடுக்க மாட்டேன், போனே எடுக்கிறது இல்ல, ரிட்டர்ன். அப்படிதான். அது வேற கம்பெனி விஷயம். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு நிறைய கஸ்டமர்ஸ் பயந்துடுறாங்க. ஆமா, வீடியோ பார்த்து வரதில்ல. ஏன்னா அவ்வளோ ஒரு என்ன சொல்றது பொய் கும்பல் நம்ம சொல்லலாம் மார்க்கெட்ல ஆகி போச்சு. உண்மையான எங்களை மாதிரி ஒரிஜினல் மேனுஃபேக்சர்ஸ், எங்களை மாதிரி லாங் டேர்ம் ஒரு ரிலேஷன்ஸ் நாங்க பில்ட் பண்ணோம்னு நினைக்கிறோம், அங்க ஆக மாட்டேங்குது. ஏன்னா நிறைய பேர் கஸ்டமர்ஸ் எல்லாரும் பார்த்துட்டு அவங்களோட பிரெயின் வாஷ் ஆயிடுது. ஐயோ சூரத்துக்கு போகவே வேண்டாம், இந்த மாதிரி என்ன சொல்றது நிறைய சீட்டிங் ஃப்ராடு அதெல்லாம் நடந்துன்னு இருக்குது. அதனால ஸோ நண்பர்களே அந்த மாதிரி நீங்க நினைக்காதீங்க. இன்னமும் உண்மையான மேனுஃபேக்சரர்ஸ், ஒரிஜினல் மேனுஃபேக்சரர்ஸ் நாங்க இருக்கோம். அதான் நாங்க இந்த வீடியோ மூலயமா சொல்ல வரோம். வியாபாரம் பண்ணணும்னா தாராளமா நீங்க கால் பண்ணிட்டு கேளுங்க. என்ன மாதிரி ஃபோர்ஸும் பண்ண மாட்டோம். நம்ம பிரதர் பிரின்சனா தான் அந்த கால்ல எடுப்பாரு. அவர் உங்களுக்கு ஃபுல்லா கைட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாரோட யாரும் வியாபாரத்துக்கு வரணும்னு இல்லை. ஆனா அவங்க இருக்கிற ஒரு சூழ்நிலைகள், அவங்க இருக்கிற கொஞ்சம் டஃப் சிச்சுவேஷன்ஸ் அவங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இந்த வியாபாரத்துல வராங்க. ஸோ நீங்க பிரின்சர் நல்லா அவங்களை கவனிக்கிறீங்க, நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டும் பண்றீங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த சிச்சுவேஷனை பார்த்து தெரியும். இப்ப அவன் ஒருத்தன் இன்கம் சோர்ஸ் எக்ஸ்ட்ராவா பண்ணணும்னு இருக்கிறான்னா ஏதாச்சும் ப்ராப்ளமா தான் இருக்கும். அதனாலதான் அந்த இன்கம் சோர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பண்ணலாம்னு ஆரம்பிக்கிறான். சோ அவங்க இந்த மேடமோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு இருந்தது அந்த பேரலைஸ் அட்டாக்? அவங்களுக்கு அவர் 25,000 லாஸ்ட் இதுக்கு மேல பண்ண முடியாது. ஒரு 22,000 பில்லு பண்ண, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெட்டிகோட் எல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு 25,000 ரூபாய்க்கு அவர் பர்ச்சேஸ் பண்ணார். இப்போ நினைச்சாலு நான் ஒரு கம்பெனியோட ஸ்டாஃப் தான், இங்க இருக்கிறது எல்லாமே ஸ்டாஃப் தான். கம்பெனியோட ஓனர் என்கிட்ட வந்து என்ன சொல்லுவேன், நீங்க கம்பெனியை பத்தி யோசிக்குங்க, கம்பெனியோட growth பத்தி யோசிக்குங்க. ஆக்சுவலி நான் அப்படி யோசிக்க மாட்டேன், நான் கஸ்டமரை பத்தி யோசிப்பேன். கஸ்டமரை பத்தி யோசிக்கிறவன் தான் கம்பெனியே ஒரு ஹைட்டுக்கு எடுத்துன்னு போக முடியும். ஏன்னா அவருக்கு ஒரு மனிதரை புரியாம இருந்தால ஒரு பிரயோஜனம் இல்ல, ஒரு கம்யூனிகேஷனும் வராது, ஒரு கனெக்ஷனும் கிடைக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கஸ்டமரை புரிஞ்சால் அதுக்கப்புறம் கம்பெனியும் ஆட்டோமேட்டிக்கலி முன்னாலே போயிட்டே இருக்கும். சோ அதுக்கு ஃபர்ஸ்ட்ல வந்து கஸ்டமரோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ், அவருக்கு என்ன பிடிக்குதோ அவருக்கு என்ன பிடிக்காததோ அது எல்லாமே தெரியணும். ஓகே, ரொம்ப தெளிவா 100% அவங்க சொன்னதுல எந்த தப்பும் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் கடைசியில இருக்கிறவங்க நம்ம எல்லாரும் ஹியூமன்ஸ் தான். ஆமா, எல்லாரும் அந்த இமோஷனல் நீட் அதுல இருந்தா நம்ம என்ன சொல்றது ஃபுல்ஃபில் பண்றோம். நம்ம வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு எல்லாமே. சோ எங்களோட மெஜாரிட்டி மெயின் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு கஸ்டமர்ஸ் எங்களுக்கு என்ன சொல்றாங்க கடவுள் மாதிரி. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஒரு கனெக்ஷன் உங்களுக்கு நம்ம கம்பெனியில தெரியும். ஸோ அதுக்கப்புறமா எனக்கு தெரிஞ்சு எந்த ஃபோர்ஸ்மெண்ட்டும் நம்ம பண்றது இல்லை. நீங்க தாராளமா அவங்களுக்கு எது புரியுதோ, அவங்களுக்கு எது வேணும்னா அதுதான். எக்ஸ்ட்ராவா நம்ம எதுவும் நம்ம கம்பெனி இதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரின்சஸ் சொன்ன மாதிரி போயிலாம் நம்ம சொல்லவே மாட்டோம். அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் டேமேஜா எல்லாரும் ஹியூமன்ஸ் தான், ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் கூட ஆயிடும், சாரி ஏதாவது தப்பா கூட வந்துடும். அப்படி இருந்தா கூட நாங்க இருக்கோம், எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. ஸோ நேரம் நான் நினைச்சு நிறைய எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். கமெண்ட் செக்ஷன்ஸ்ல உங்களோட ரிவ்யூஸ் ஒப்பீனியன்ஸ் ஏதாச்சும் தான் கொடுங்க. பிரின்சரை நம்ம மறுபடியும் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம கூட சேர்ந்து பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா கஸ்டமர்ஸ்க்கும் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி வேணும். ஸோ அதனால
நாங்க 2 பேர் டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்க அதுல இருந்து கிளாரிட்டியை எடுக்கலாம். ஸோ பிரின்ஸ் சார், உங்களுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி நம்மள கஸ்டமர்ஸை நீங்க கைட் பண்ணிட்டே இருங்க. எனி டைம். ஸோ மீண்டும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். साड़ी कुर्ती या हो लहंगा सही